திமுக கூட்டணி கட்சிகள் கூடுதல் தொகுதிகளை கேட்டு நெருக்கடி கொடுப்பதால் திமுக தலைமை குழப்பத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்த மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைகிறார். சிவராமன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். தற்பொழுது திமுகவின் கூட்டணி கட்சிகள் நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றன. தொகுதி பங்கீட்டை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும், தற்பொழுது சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாகவே இதை முடித்தால்தான் அடுத்து பிரச்சாரம் செய்வதற்கு எளிதாக இருக்கும் என்பதனால் இதை முடிக்க வேண்டும் என்று தற்பொழுது விசிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் நெருக்கடி கொடுப்பதால் தற்பொழுது திமுக தலைமை குழப்பத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சியில் பங்கு என கூறி திமுக ஆதரவு கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்து வரக்கூடிய நிலையில், கூட்டணி உடையாமல் இருக்க கடந்த தேர்தலை விட குறைந்த தொகுதிகளில் திமுக போட்டியிடும் நிலை வருமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக 173 தொகுதிகளில் போட்டியிட்டு 133 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. திமுக கூட்டணி 159 இடங்களை கைப்பற்றியது. வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் நடிகர் கமலின் மக்கள் நீதி மையமும் தற்பொழுது இணைந்திருக்கிறது. இந்த தேர்தலில் திமுகவை எதிர்த்து நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் களமிறங்க இருப்பதால் திமுகவிற்கு தற்பொழுது கூடுதல் நெருக்கடி ஏற்பட்டு இருக்கிறது. இதனால் திமுக தற்பொழுது இடங்களை சரியான அளவில் பங்கிட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே 1 டஜன் கட்சிகள் இருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சி, அதே போன்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இருக்கக்கூடிய நிலையில் திமுக தற்பொழுது கூட்டணி கட்சிகளுக்கு பார்த்தோம்னால் பேரம் பேசுவதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. மேலும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு என தாவேகா தரப்பில் தூது விடப்பட்டுள்ளது. திரைமறைவில் பேச்சும் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தகவல் திமுக மேலிடத்திற்கு தெரிய வந்துள்ளதால் கூட்டணி உடையாமல் இருக்க கடந்த தேர்தலை விட குறைந்த எண்ணிக்கையில் போட்டியிடவும், கூட்டணி வெற்றிக்காக தியாகம் செய்யவும் திமுக தயாராகி வருகிறது. இது குறித்து திமுக வட்டாரங்களில் தெரிவிக்கக்கூடிய கடந்த முறை 173 தொகுதிகளில் திமுக போட்டியிட வாய்ப்பு இருந்தது. ஆனால் இந்த முறை கமல் கட்சி கூட இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்கிறது. இதனால் தற்பொழுது இடங்களை சரியான அளவில் பங்கிட்டு கொடுப்பதற்கு திமுக திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் டிசம்பர் மாதமே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.